ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஜொமேட்டோ டெலிவரி 1 டே சேலஞ்ச் மாதிரி ஓட்ட போகிறோம் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிவிட்டுங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் காய்ஸ், ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ். ஒரு வழியாக நம்ம வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. ஜொமேட்டோ தான் இன்றைக்கும் டே 2 கிளம்பியாச்சு காய்ஸ். கரெக்டாக மணி எத்தனைன்னா 12:01 ஆன் பண்ணிட்டோம். நம்ம அந்த டயத்தில் கரெக்டாக ஆன் பண்ணிட்டோம். சரி வாங்க கைஸ் போவோம். நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சேனல் நம்ம ஆகாஷ் ட்ராவலர்னு போட்டு பாருங்கள் கைஸ். யூடியூப்பில் வந்துடும் நம்ம சேனலு. மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்து முடிச்சு கூட அந்த வீடியோ பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். சரி ஓகே கைஸ், நாங்கள் போயிட்டு நான் அடுத்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மொதல் ஆர்டர் போட்டு முடித்த அப்புறம் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இன்றைக்கி ஆர்டர் நல்லாயிருக்கும், அதே மாதிரி அமௌண்ட்டும் இன்றைக்கி நல்லா தருவாங்க கைஸ். இன்சென்டிவ் இன்றைக்கி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 400 இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. இன்சென்டிவ் மட்டும் தனியாக 400. அதுக்கு எத்தனை ஆர்டர் பார்க்கணும்னா 10 கிட்ஸு கைஸ். ஜொமேட்டோவில் கிட்ஸு இருக்கும். அது ஸ்டார்டிங் நம்ம புக் பண்ணணும். அதை நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது எப்படியெல்லாம் இது சேர்ந்து எப்படி ஓட்டணும் அப்படின்லாம் நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது கிட்ஸு இருக்கும். அதை புக் பண்ணிவிட்டு அது 10 கிட்ஸு முடிக்கணும். 21 ஆர்டர் பார்க்கணும். 21 ஆர்டரு 10 கிட்ஸு முடிச்சிட்டோம்னா 400 இன்சென்டிவ் கைஸ். அது 12 மணி நேரம் 10 மணி நேரம் கணக்கு ஆகும் கைஸ். 10 மணி நேரம் ஓட்டுற மாதிரி இருக்கும் தொடர்ந்து. இப்போ நான் 12 மணிக்கு ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நைட்டு 12 மணி வரை நான் ஓட்டினோம்னா அந்த நான் 21 ஆர்டர் பார்த்துட்டு 400 நம்மளுக்கு இன்சென்டிவ் தந்துடுவாங்க கைஸ். ஆமாம், 12 மணி வரை நைட்டு ஓட்டுவோம், இன்சென்டிவ் தட்டி தூக்குவோம். சரி ஓகே கைஸ், நான் உங்களுக்கு எல்லாமே அடுத்து ஆர்டர் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு வழியாக நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. பிக் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்காங்கன்னா 12 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க கேஸ். 12 கிலோமீட்டர் நம்ம போனோம். இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். என்ன சொல்கிறீங்க? பக்கத்தில் போய் ரீச் ஆன அப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். ஓகே, இந்த ரோடை பாருங்கள் சார், எப்படி இருக்குது, ஃப்ரேமை பாருங்கள் வச்சுக்கின்ற மாதிரி. அப்படியே 2 பக்கம் மரம் கைஸ். 2 பக்கம் மரம், நடுவில் நம்ம போகிறோம். எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணும் கைஸ். பெருசாக பிளானில் இருக்குது. எங்கே போகலான்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரைட்டு போகணும். ஏன்னா இன்னும் இந்த ரோடு சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் சூப்பராக இருக்கும். நம்ம ஆனால் ரைட்டு போகணுது. இந்த கூகுள் மேப் ரைட்டு போய் இங்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் கேஸ் இருக்குது. ரைட்டு போய் இங்கிட்ட ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா அப்படியே பைபாஸ் ஏர்போர்ட் ரோடு போயிடும். இங்கிட்டு போனோம்னா சரி ஓகே கைஸ், நான் கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஒரு வழியாக நம்ம ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து ரீச் ஆக போகிறோம். இன்னும் ஒரு 100 மீட்ரு தான் இருக்குது. ஃபஸ்ட் லொக்கேஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னு சொல்லுது கூகுள் மேப். வந்துட்டேன் காய்ஸ். லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டேன். எந்த வீடுன்னு தெரியல. சரி கஸ்டமர் கால் பண்ணிட்டு அடுத்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஒரு வழியாக நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம். டெலிவரி கம்ப்ளீட் கொடுப்போமா, எவ்வளோ தராங்கன்னு பார்ப்போம். இந்த ஆர்டருக்கு நம்ம 180 ரூபா தந்துருவாங்க காய்ஸ். 180 ரூபா. எத்தனை கிலோமீட்டர் போய்ட்டோம்னா 12.7 கிலோமீட்டர் நம்ம போயிருக்கோம். 180 ரூபா தந்துருக்காங்க. டிப்ஸ் அவங்க ஒரு 10 ரூபா போட்டிருக்கனால 180 ரூபா வந்துருக்கு கைஸ். நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. அங்கே போவோம். நெக்ஸ்ட் ஆர்டருக்கு
இப்போ நான் உள்ளே இருக்கேன் கைஸ். எப்படியும் மெயின் போகவே ஒரு 8 கிலோமீட்டர் நம்ம போகணும். 8 கிலோமீட்டர் போனால் தாங்க எனக்கு அடுத்த ஆர்டரே வரும். அது வரைக்கும் ஆர்டர் தர மாட்டாங்க. நான் உள்ளே இருக்கேன் ஒரு 10 கிலோமீட்டருக்கு. சிட்டிக்குள்ளே போனால் தான் எனக்கு அடுத்த ஆர்டரே தருவேன். வண்டியில் சைடில் ஏதோ ஆயில் மாதிரி, இன்ஜினில் ஏதோ ஆயில் மாதிரி லீக் ஆகுது கைஸ். அது முதல் என்னன்னு பார்க்கணும். ஆயில் மாதிரி லீக் ஆகிட்டே இருக்குது. இப்போ புதுசாக நான் அன்றைக்கி தான் பார்க்குறேன், என்னடா புதுசாக ஏதோ லீக் ஆகுதுன்னு பார்த்தா ஏதோ ஆயில் மாதிரி லீக் ஆகுது. மெக்கானிக் ஷாப்பில் தெரிஞ்ச அண்ணா ஒரு அண்ணன் இருக்கார், அவர்கிட்ட போய் காட்டணும். கண்டினியூ பண்ணுறேன். செகண்ட் ஆர்டர் போட்ட அப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் போட்டாங்க. செகண்ட் ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்து ரீச் ஆக போகிறோம் ஹோட்டலுக்கு. இதான் கைஸ் சிறகுகள், தெரியுமா இல்லையா தெரியல. இந்த ஹோட்டல் தான் கைஸ். பைக் நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்கா? இது வந்துடுச்சு நம்மளுக்கு. சரி ஓகே கைஸ், நிப்பாட்டிட்டு வேகமாக போய் வாங்கிட்டு அப்படி வந்துடும். அப்புறம் 87 27. ஆமாம் சரி ஓகே தேங்க்ஸ் கைஸ். ஒரு வழியாக நம்ம ஃபுட்டு எடுத்தாச்சு. இந்த ஸ்கேன் பண்ண சொல்லுது பாருங்கள். ஒரு சில ஹோட்டல் சொன்னேன்ல நேற்று, ஒரு சில பார்கோடு ஸ்கேன் ஆகிருக்க அப்போ மட்டும் நீ அது கீழே இருக்கும், எனேபிள் ஸ்கேன் கியூஆர்னு காட்டும், இல்லைனா கிளிக் ஃபோட்டோன்னு காட்டும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்போ அதை தொட்டு அந்த பார்சலை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா, டிக் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், அது அப்லோட் ஆயிரும். டெலிவரி பிக்கப் கொடுத்துக்கலாம், ஆர்டர் பிக்கப் கொடுத்துக்கலாம். முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கியரை போட்டாச்சு, வண்டி கிளம்பிடுச்சு. எப்பட்றா காய்ஸ் இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:35 ஆயிருக்கு காய்ஸ். இது வரைக்கும் நம்ம எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம்னா 11 ஆர்டர் பார்த்துருக்கோம் காய்ஸ். 12வது ஆர்டர் விழுந்துருச்சு. மீட் அண்ட் ஈட்டில் விழுந்துருக்கு காய்ஸ் 12வது ஆர்டரு. 9 ஆர்டர் நம்மளுக்கு வேணும் இன்சென்டிவ்க்கு. ஆக அதெல்லாம் நீ ஈஸியாக தட்டி தூக்கிடலாம் காய்ஸ். 11 மணி 12 மணி வரை ஓட்டினோம்னா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் இப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ் சேர்க்காமல் 888 ரூபா சம்பாரிச்சிருக்கோம் காய்ஸ். எந்த இன்சென்டிவ் சேர்க்காமல் 888 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். 11 ஆர்டர் கொடுத்து 888 ரூபா சம்பாரிச்சிருக்கோம் காய்ஸ். மீட் அண்ட் ஈட் வந்து ரீச் ஆயாச்சு. ஃபுட்டு ரெடியாக இருக்கான்னு பார்க்கணும். ரெடியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை ரெடி ஆகலை காய்ஸ். 10 நிமிஷம் போட்டிருக்காங்க பிக்கப் டைம். கரெக்டாக 6:38 இல்லை காய்ஸ், 6:48க்கு ரெடி ஆகும்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபுட்டு எடுத்த அப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. கஸ்டமர் ஃபோன் அடித்து பேசிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். நம்ம டே 2ல் எத்தனை மணி வரை ஓட்டினோம்னா 12 மணி வரை ஓட்டினோம் காய்ஸ். 23 ஆர்டர் பார்த்தோம். எவ்வளோ சம்பாரிச்சோம்னா 2169 ரூபா சம்பாரிச்சிருக்கோம் காய்ஸ். அதில் நம்ம பெட்ரோல் போக மிச்சம் எவ்வளோ நம்ம ப்ராஃபிட்னா, பெட்ரோல் நம்ம எத்தனை ரூபாய்க்கு போட்டோம், 3 லிட்டர் போட்டோம் காய்ஸ், 304 ரூபாய்க்கு போட்டோம். நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்னா 1865 ரூபா வருது காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.